ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து வீடியோவுக்கு பின்னால் அது என்ன பிராண்டு, எப்படி இருக்கும், எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஐட்டம் தான். போட்ட உடனே உங்களுக்கு லைட்டு வந்து ஆன் ஆயிரும். லைட் ஆன் ஆன பிறகு இதில் ஒரு ஓப்பனிங் இருக்கும் பார்த்துக்காங்க. ஓப்பன் பண்ண பிறகு தான் இது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பட்டன் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹீட்டை வந்து மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் தான் இந்த பிளேட்ஸ் வந்து 2 இருக்குது. இதில் 2 பிளேட் இருக்குது. இதில் கை டச் பண்ணிங்கன்னா ஹீட்டாக இருக்கும். ஸோ பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த என்ன சொல்கிறது, இதுதான் அந்த பிராண்ட். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டியாண்டு முடி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் வச்சுட்டு இப்படி இழுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபாலோட் பை ஒரு கோம்பு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கோம்பில் சின்ன பார்ட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இப்படி ஃபாலோட் பை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து அழகாக வரும். ஸோ அதான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக முடி எடுத்து பண்ணிவிட்டு இந்த முடியை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிப்பு இல்லைன்னா ஏதாட்டு வச்சு இல்லை டைப் பண்ணி மீதி உள்ள ஹேர் ஃபுல்லாக நீ ஸ்ட்ரைட் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபாலோட் பை கோம் பண்ணிங்க அப்படின்னா முடி அழகாக வந்து விடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஹேர், ஷைனிங்கான ஒரு ஹேர் வந்து கிடைக்கும். இப்படி தான் நான் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணிக்குவேன். கேர்லிங் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்தது காமிக்கிறேன். பாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இந்த சைடு தான் நான் கேர்லிங் பண்ண சைடு. இது வந்து ரொம்ப நான் சொல்கிறது ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட் மாதிரி ரொம்ப கலராக வராது. மினிமம் கலராக தெரியும். கொஞ்சம் ஹேர் கலர் தெரியுமே தவிர ரொம்ப அந்த கலர் வச்சு பண்ணுவோம் பாருங்கள், அதை வச்சு பண்ணால் தான் அது சூப்பராக கேர்லிங் ஆகும். ஸோ இது வந்து லைட்டாக தான் நான் சுற்றி விட்டேன். எப்படி சுற்றி விட்டேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கிட்டு இந்த இருக்குல்ல ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் உள்ள விட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இதை வந்து இப்படி சுற்றி இப்படி பண்ணி தான் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு மைல்டு கேர்ள் மட்டும் வருது பாருங்கள், தெரியுதா? இந்த அளவு தான் வருதே தவிர இது வந்து ரொம்ப அந்த கேலரில் முடியை உள்ளே விட்டு வெளியே எடுப்போம்ல அந்த மாதிரிலாம் வராது. இது இந்த அளவு மட்டும் தான் கேர்லிங் வரும். இப்படி எடுத்துட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வரும். ரொம்ப கலர் வராது. ஸோ கேர்லிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவு தான், இந்த ஸ்ட்ரைட்னரில் இந்த அளவு தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து மற்ற டைசன் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கரெக்டாக அந்த கலருக்குள்ளே விட்றாங்க. ஸோ வாங்கின்னு அந்த இதுவே வந்துடுது. ரொம்ப எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இல்லை. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி நிறைய கொட்டும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்காங்க. ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே அல்லது இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா முடி நிறையவே கொட்ட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னுடைய இது. நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து கேர்லிங் கேர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாது. அதாவது என்னுடைய நார்மல் பேபி ஹேரே எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணி குச்சியாக காமிக்கிறதும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கேர்லிங் பண்ணி இப்படி கேர்லிங்காக காமிக்கிறதுக்கும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் ரொம்ப கேர்லிங்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்னர் மட்டும் கொடுப்பேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.